காவலர் சொல்றாரு, இது எழுவத்தூர் மாராயனுக்கு ஒதுக்கப்பட்ட விளக்கு, ஏன் எரியலன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அரசரும் காவலர்களும் எழுவத்தூர் மாராயன் வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் மன்னர் பார்க்கும்போது ஆற்றங்கரை ஓரமா ஒரு ஓலை குடிசையில எலும்பும் தோலுமா இருந்த ஒரு பொண்ணு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. உடனே காவலர், யாருமா அது, மாராயனோட மனைவியா, வெளில வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணும் கை குழந்தையோட வெளில வந்து பாக்குறா. உடனே அரசர் கேட்கிறாரு, ஏன் உனக்குன்னு ஒதுக்கப்பட்ட விளக்கு எரியல, எங்க உன் கணவர், கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. மாராயனோட மனைவி, அரசரே 4 மாதத்துக்கு முன்னாடி ஆற்றங்கரையில பெரும் வெள்ளம் வந்துச்சு. அதுல என்னோட ஆடு மாடுகள் அனைத்துமே அடிச்சிட்டு போயிட்டு அதை காப்பாத்த போன என் கணவரும் உயிரிழந்துட்டாரு. இந்த குழந்தை பிறந்து 2 மாதங்கள் ஆகுது. இந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாலை வித்து தான் இத்தனை நாளும் நான் விளக்கு எரிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ தாய்ப்பால் வத்திடுச்சு, அதனால என்னால விளக்கு ஏத்த முடியல அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாலாம். இந்த செய்தியை கேட்ட அரசருக்கு மெய் சிலிர்த்து போகுது. உடனே அந்த பொண்ணு கிட்ட போய், நீ கவலைப்படாதம்மா, இனிமே உன்னோட குழந்தைய அரசவை பார்த்துக்கும், நீ அரசவையில பணிப்பெண்ணா வேலை புரியலாம் அப்படின்னு சொல்றாரா. இன்னைக்கும் தஞ்சாவூர் பெரிய கோவில் கல்வெட்டுல தாய்ப்பாலை விற்று விளக்கரித்த பெருமை எழுவத்தூர் மாராயன் மனைவி வரகுணாலேயே சாரும் அப்படின்னு பொறிச்சு வச்சிருக்காங்களாம். மறக்காம இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்றேன்.